இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட தயாரான நிலையில் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம் சுஜா. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் வாழ்வாதாரம் கருதி மீன்பிடிக்க செல்லும் பொழுது அந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்வதும், அதே போல அவர்களுடைய உடைமைகளான அந்த படகுகளை பறிமுதல் செய்ய வாடிக்கையாக இருந்திருக்கக்கூடிய சூழலில் 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையினுடைய பல்வேறு சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக கைதிகளாக இருந்து வரக்கூடிய சூழலானது நீடிக்கிறது. எனவே அந்த அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது படகுகளை விடுவிப்பது மட்டுமல்லாது மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என கூறி 3 கட்டங்களாக மீனவர்கள் இந்த பகுதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இன்று ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தற்போது சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஊர்வலமாக சென்று அந்த தங்கச்சிமடத்தின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்லக்கூடிய அந்த ரயில்வே கேட்டை முற்றுகையிட்டு ரயில் மறியலில் ஈடுபடுவதற்காக பேரணியாக செல்லக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்லும் பொழுது தங்களை கைது செய்ய அச்சுறுத்துவதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்று தற்போது அவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதி முழுவதும் வஜ்ரா வாகனம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது தங்களுடைய இந்த போராட்டத்திற்கு தீர்வு எட்டப்படும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் எனவும், போராட்டம் மிகவும் அடுத்த கட்டத்திற்கு வீரியமாக எடுத்துச் செல்லப்படும் என கூறி தற்போது இந்த பகுதியில் மீனவர்கள் பேரணியாக சென்று அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்கள் அந்த ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ரயில்வே அந்த ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லக்கூடிய ரயில்வே பாதையை சென்று முற்றுகையிட்டிருப்பதால் இந்த பகுதி முழுவதும் போராட்ட களமாகவே காட்சியளிக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு மீனவர்கள் வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் பதற்றமான ஒரு சூழலானது நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பூபேஷ், அதே மாதிரி மீனவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, அது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக, அதாவது ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களுக்கு பிரதான முக்கியத்திலாக இருந்து வருவது இந்த மீன்பிடி தொழிலையே அவர்கள் நம்பி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்படுவது என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. பொதுவாக விசைப்படைகள் இங்கிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை காற்றின் திசை மாற்றம் மற்றும் அந்த அலைகளுடைய வேகத்தின் காரணமாக சில வேளைகளில் நம்முடைய அந்த எல்லை பகுதியிலிருந்து தவறுதலாக செல்லக்கூடிய அவர்களை மனிதாபிமான அடிப்படை கையாளுவதற்கு மாறாக இலங்கை கடற்படையினை கைது செய்து செல்வது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் மொட்டையடித்து மனித உரிமை மீறலிலும் ஈடுபட்டதாக கடுமையான குற்றச்சாட்டு அந்த இலங்கை கடற்படையினர் மீது முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதியிலிருந்து செல்லக்கூடிய அந்த நாட்டுப்படகு மீனவர்கள் அந்த பகுதிக்கு சென்று கச்சத்தீவு அருகே மீன் பிடிக்கலாம் என்றும், அதே போல கச்சத்தீவு பகுதியில் வலைகளை உலர்த்தி கொள்ளலாம் என்ற ஒரு ஒப்பந்தம் இருந்தும் கூட அந்த ஒப்பந்தத்தை மீறியே இந்த இலங்கை கடற்படையை தற்போது நாட்டுப்படகு மீனவர்களையும் அதே போல அவர்களுடைய அந்த மீனவர்களையும் கைது செய்வது என்பது அதிர்ச்சி அளிப்பதாக இருந்து வருகிறது. கடந்த காலங்களில் இல்லாத வகையாகவே இந்த நாட்டுப்படகு மீனவர்களையும் கைது செய்து வருவதாகவும் கடந்த காலங்களில் எல்லாம் நாம் பிரத்யேகமாக பார்த்திருந்தோம். ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இருதய நோயாளி கூட தற்போது மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய மருத்துவ காரணம் கருதி அவரை பேசுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்ற அந்த தாய் கதறிய சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுது. இப்படியாக மீனவர்களுடைய சூழல் கருதி அங்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய அந்த மீனவர்களை கைது செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்துவது மட்டுமல்லாது அந்த இலங்கையினுடைய பல்வேறு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவரையுமே விடுதலை செய்ய வேண்டும். அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த படகுகள் அனைத்தையும் விடுவித்து வர வேண்டும். அது மட்டுமல்லாது மீனவர்களுக்கான அந்த நிவாரணத்துறையை அரசு அதிகரித்து வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது கச்சத்தீவை மீட்பது என்பது இந்த மீனவர்களுடைய நீண்ட நாள் பிரதான கோரிக்கையாக இருந்தது. கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பும் போதெல்லாம் அதற்கு
அதற்கு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என அரசு தரப்பில் சொல்லப்பட்டும் கூட அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படாது இந்த மீனவ மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக நாம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க செல்லும் போதுதான் இந்த கைது நடவடிக்கை என்பது தொடர்வதாகும். எனவே கச்சத்தீவை உடனடியாக மீட்க வேண்டும். அது மட்டுமல்லாது விசைப்படகு மீனவர்களை கைது செய்வது மட்டுமல்லாது இந்த நாட்டுப்படகு மீனவர்களை கைது செய்யக்கூடாது என ஒப்பந்தம் இருந்தும் அந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படக்கூடிய இந்த இலங்கையை இந்திய அரசு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து அவர்களை மீட்க வேண்டும், அதுபோல அந்த கைது நடையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கின்றனர். அது மட்டுமல்லாது இன்று மீனவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை சிந்தூர் தாக்குதலின் போது சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து பாகிஸ்தானுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்ததை போல இந்தியாவிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கச்சத்தீவையும் உடனடியாக மீட்டு அந்த தமிழர்கள் வசம் ஒப்படைப்பது மட்டுமல்லாது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கிறது. சுபா, தற்போது வர ரயிலுக்காக அந்த மீனவர்கள் அனைவரும் பிரதான சாலையிலிருந்து சென்று அந்த ரயில்வே கடப்பு பாதை முன்பாகவே திரண்டு இருக்கின்றன. 4 மணி அளவில் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை மறைப்பதாக ஏற்கனவே மீனவர்கள் திட்டமிட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அனைவரும் எதிர்பார்ப்போடு அந்த ரயிலை பார்த்து காத்திருக்கின்றனர். போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைத்திருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் மீனவர் மட்டுமல்லாது மீனவ பெண்களும் அதிக அளவில் கலந்திருப்பதால் இந்த பகுதி முழுமையான பதற்றமான சூழலே நிலவுகிறது. சுபா, போராட்டம் இது போராட்டம், உழைக்கும் மக்களின் போராட்டம், உழைக்கும் மக்களின் போராட்டம். சத்யா இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தற்போது போராட்டமானது நடத்தி வருகின்றனர். 9 மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் தலா 3.5 லட்சம் அபராதம் விதித்த நிலையில் தண்டவாளத்தில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மீனவர்கள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ரயில் மறியல் போராட்டம் காரணமாக போலீசார் அங்கு பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இலங்கை கடற்படையின் அராஜகத்தை கண்டித்து மீனவர்கள் தற்போது போராட்டமானது நடத்தி வருகின்றனர். இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 9 மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் தலா 3.5 லட்சம் அபராதம் விதித்த நிலையில் தண்டவாளத்தில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மீனவர்கள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டமானது நடந்து வருகிறது.